சில பேர் 3 முனை போட்டி தான், அவரை நம்ம எடுத்துக்க முடியாது. அவர் பயிற்சி எடுக்கிறாரு. நாம் தமிழ் கட்சி பயிற்சி எடுக்குது, அதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. அவங்க வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடர்பின் முயற்சின்னு இருக்காங்க. இதை உண்மையிலே பாராட்டணும்ல. தொடர்ச்சியா தோல்வியை தழுவினாலும் இந்த கூட்டணியோடு நான் எடப்பாடி பழனிசாமியோ இல்ல ஸ்டாலினையோ இல்ல விஜயவோ சிஎம்மாக்க நான் கட்சி சொல்லுங்கள. நான் கட்சி நடத்துவது என்னுடைய கோட்பாடு, கொள்கை வெல்ல வேண்டும், தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும், இந்த நிலத்தை நான் மாற்றணும்னு ஆசைப்படுறேன்னு ஒருத்தர் நிக்கிறாரு. சும்மா மேடையில சில பேர் பேசுறாங்க. யாரு? திமுக கூட்டணியில உட்கார்ந்து நாங்கள் அடிபணிய மாட்டோம், நான் பதவிக்கு ஆசைப்படாதவன், நான் எதை பற்றியும் கவலைப்படாதவன், அடிபணிகிற அரசியலுக்கு ஆகாது. அப்புறம் எதுக்கு 2 சீட்டு 3 சீட்டுக்கு திமுக போய் நிக்கிறீங்க? அடிபணிய மாட்டோம், பதவிக்கு நான் வளைந்து கொடுக்க மாட்டோம், நாங்கள் கூளை கும்பிடு போட மாட்டோம், 2 சீட்டு 3 சீட்டா தந்தால் படுத்து விடுவோம் அப்படின்னு அங்க போய் நிக்கிறாங்க. மேடையில பேசுவாங்க, ஆனா உண்மையிலேயே தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டு கிடையாது. நான் தனிச்சு நிற்பேன். உண்மையிலே இந்த தேர்தல்ல பணம் தான் ஒரு பிரதானமா அப்படின்னு கேள்வி எழுப்புற ஒரே ஒரு ஆள் சீமான் தான். அதைத்தான ஊடகங்கள் பரவாயில்லைங்க, பண பகட்ட அரசியலுக்கு மத்தியில ஒருத்தர் பணம் தேவையில்லை, நல்ல குணமும் நல்ல இனமும் இருந்தா போதும், நான் இனத்துக்காக நிற்பேன்னு ஒருத்தர் நிக்கிறாருன்னா அதை பாராட்டணும்ல, அதை போடணும்ல. இந்த கூட்டணி பேரத்துக்கு மத்தியில் பேரம் படி அவரை கூட்டணி கூப்பிடவே இல்லையா? எல்லா நேத்து வரைக்கும் கூப்பிடுறாங்க, இப்போ வரைக்கும் கூப்பிட்டு தான் இருக்காங்க. அந்த பேரத்துக்கு படியாம ஒருத்தர் நிக்கிறாருன்னா அவரை மேல தூக்கி விட வேண்டிய ஊடகங்கள் அவரை தாழ்த்தி, அந்த கட்சியை தாழ்த்தி, சின்னத்தை மறைத்து விழக்கூடிய வாக்குகளை தடுக்கணும். விஜய் வந்த அப்புறம் ஓட்டு காலா போயிருச்சு அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்குங்கிற முயற்சி என்பது